Hello students, now we are going to continue the ray diagram. In our previous video we have learnt about the three rules, right? In that I have told you about the ray diagram as well as the rules. Since this ray diagram will show you what do you mean by optical center, or what is the center point and focus point, principal axis, everything. See, in this ray diagram we have three rays. The blue colored ray which has been given, it is a first ray and also called as principal ray, and the red color they have mentioned here is central ray, and the purple color, the downstate, it is focal ray. So if a lens is placed at the center point, when an object or a light object has to be focused, when a light ray is made to fall on this lens, how many rays are formed? As three rays. First ray is principal ray, and the center point, when the center point red color ray irukku, adu vandu center point la dhaan varum, lens node center point la dhaan varum. Appo அந்த point நம்ம என்னன்னு சொல்றோம்னா optical center அப்படினு சொல்றோம். The focal ray ஃபைனலா பாருங்க, object focus point இதனுடைய distance, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸ்னுடைய distance தான் object distance அப்படின்றோம். இப்போ இதனுடைய சேம் ரே இது வந்து லைட் ரேஸ் ட்ராவல் ஆகக்கூடிய ஆங்கிள். இது அப்படியே இங்கே என்ன ஆகும்னா நமக்கு ரீஃப்ராக்ஷன் ஆகும். இந்த ரீஃப்ராக்ஷன் நடக்கும்போது வரக்கூடிய பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ், அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட். இதனோட என்டையர் இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கல, இந்த ஆங்கிள், இது என்னன்னு சொல்லணும்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். And the distance between the lens and the image formed is called as focal length. This is also known as image distance. This is the basic rules, and this is the way we construct ray diagram for lenses. And next diagram, ray diagram, will tell you the rules. ஓகே, இப்போ நம்ம ரே டயக்ராம் நடக்கும்போது என்ன மாதிரியான இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டட், டிமினிஷ்ட் அண்ட் ரியல் இமேஜ். ஓகே, யூ நோ இட்ஸ் ரியல் பிகாஸ் நத்திங் பட் த ரேஸ் ரியலி பாஸ் த்ரூ இட். லைட் ரேஸ் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கும்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் நமக்கு முன்னாடி இருக்கிறதோ எதுவும் பார்க்க முடியாது. ஏன்னா லைட் ரேஸ், நம்மளோட ஐயில் இருக்கக்கூடிய லைட் ரேஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டில் ட்ராவல் ஆகலை அப்படின்றது தான் மீனிங். சிமிலர்லி, ஏன்னா நம்ம ஐ லென்ஸே வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லையா, அப்போது இங்கே ஒரு லைட் ரேஸ் வந்து லென்ஸில் ட்ராவல் ஆகுது அப்படின் போது எப்படிலாம் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும், அப்போ அது என்ன மாதிரியான அந்த இமேஜ்னுடைய சைஸு, பொசிஷன் எப்படிலாம் டிஃபர் ஆகுங்கிறது தான் இங்கே நமக்கு இன்வெர்டட் இமேஜ், டிமினிஷ்ட் இமேஜ் அப்படிங்கிற டைப்ஸாக பார்ப்போம். ஓகே, அப்போ அது எப்படி நடக்கும்னா அந்த ஃபோக்கல் பாயிண்ட்னுடைய டிஸ்டன்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வேரி ஆக ஆக அது ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகனோட இமேஜ்னுடைய சைஸு, பொசிஷனும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது வரக்கூடிய இமேஜஸ் தான் இன்வெர்டட், டைமினிஷ்ட், ரியல். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் ரூல்ஸ் ஃபார் தி ரே டயக்ராம்ஸ். நவ் வித் திஸ் we are going to continue the object. when an object is placed beyond C அப்படிங்கிறது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் ஆல்சோ known as சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போது ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஆப்டிக்கல் சென்டர் பாயிண்டில் லைட் ரேஸ் ட்ராவல் ஆகுது, ரைட்? அப்போ லைட் ரேஸ் ட்ராவல் ஆகும்போது நமக்கு என்ன மாதிரியான இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் வில் பி ஃபார்ம்டு. வேர் இஸ் ஃபார்ம்டு இன் த சென்ஸ் இட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் as well as the principal focus. See, in your previous slide you have been seen what is principal focus and what is center of curvature. So I hope you will be clearly understood. The C point which is given in this diagram is center of curvature, fine, and the principal focus is nothing but in the opposite side la irukku pathingala, F to F, இந்த ஆங்கிள் தான், இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ ஓகே, அப்போது அதனோட இமேஜ் சைஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி சேம். ஆப்ஜெக்ட் என்ன சைஸில் இருக்கோ அது சேம் சைஸில் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் இருக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2F, அதாவது சென்டர் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய ஃபோக்கல் லென்த் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, கிரேட்டர் than 2F. If the focal length is greater than 2F, the image as well as the size of the image will be same of what the object has been placed in front of the lens. This is what our object which is placed beyond C. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஜெக்ட் சென்டர் பாயிண்டில் பிளேஸ் பண்ணுறோம். இட் மீன்ஸ் the object is placed at center point C. What will happen? Same real and inverted image will be formed at the center of curvature. But what is the simple thing we can say? எப்படி உங்களுக்கு ஆப்ஜெக்டில் லைட் ட்ராவல் ஆச்சோ அந்த சேம் ஆங்கிளில் உங்களுக்கு இங்கே இமேஜும் ரீஃப்ராக்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆக்சிஸ் இருக்குது இல்லைங்களா, பிரின்சிபல் ஃபோக்கஸ் பாயிண்ட்டு, எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் அதனோட ஆரோ கரெக்டாக இதை கன்வர்ஜ் ஆகிருக்கும். அப்போது இமேஜ்னுடைய சைஸ், ஸோ ஃப்ரம் திஸ் இமேஜ் யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் சேம் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் உங்களை 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க லைட் லெசனில். சேம்
கான்செப்ட் தான். பட் இங்கே நமக்கு லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ்னு ரெண்டு லென்ஸுக்கு இண்டிவிஜுவலாக பார்க்க போகிறோம். தட் இஸ் வாட் த டிஃப்ரென்ஸ். நவ் if the object is placed between F and C, so between F and C அப்படினும் போது focal pointக்கும் center of curvatureக்கும் நடுவில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறோம். அப்போ ஆப்ஜெக்டை இன் பிட்வீனில் பிளேஸ் பண்ணும்போது எப்படி ஆகும்னா சைஸ் ஆஃப் த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடுது, என்லார்ஜ் ஆகிடுது. சைஸ் ஆஃப் த இமேஜஸ் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கண்ணாடி ஃப்ரண்ட்டுக்கு மிரரோட ஃப்ரண்ட் சைடில் போய் பக்கத்தில் என்னன்னா நம்ம இமேஜ் நம்ம சின்னதாக இருந்தாலும் நம்மளை பெருசாக காட்டும் மிரர். என்ன ரீசன்னா ஃபோக்கல் லென்த், நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்குறோம். அப்போ உனக்கு இமேஜ் எப்படி தெரியும், பிக்காக தெரியும். அதே தூரத்தில் என்னன்னா சின்னதாக தெரியும். திஸ் இஸ் வாட் த சிம்பிள் கான்செப்ட் ஃபார் திஸ் டாபிக். ஃபைன். அப்போது சைஸ் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்குது, பிக்கர். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ பிரின்சிபல் ஃபோக்கஸில் வைக்கிறாங்க. ஓகே ஃபைன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின் போது எந்த ஒரு கன்வர்ஜென்ஸுமே இல்லை, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன ஆகுது, மச் லார்ஜர், அந்த பாயிண்ட்டை விட எக்ஸ்டெண்டாக போயிடுது. அப்போ ஒரு பிரின்சிபல் ஃபோக்கஸ் அந்த ஆங்கிள் பர்டிகுலர் ஆக்சிஸில் இருக்கும்போது அது அட்ஜாயினிங் செக்மெண்ட்டாக இருக்கும். அதை தாண்டி இன்னும் என்லார்ஜ்டு ஃபோக்கஸ் பாயிண்ட்டை தாண்டி போகுதுன்னு போது ரியல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். பிகாஸ் இட் இஸ் வாட் இன்ஃபினிட்டி பிரின்சிபல் ஃபோக்கஸ் இன் த சென்ஸ் த ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஃபார்ம்ட் அட் தி ஃபோக்கஸ் பாயிண்ட், த ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆன ரியல் இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா எல்லையை தாண்டி போயிடுச்சுன்ற மாதிரி இன்ஃபினிட்டி லாங் டிஸ்டன்ஸ். அப்போ உங்களுக்கு இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இமேஜ் வந்து ஆப்ஜெக்டை நீங்கள் வச்ச ஆப்ஜெக்டை விட இமேஜினுடைய சைஸ் வந்து ரொம்ப பிக்காக இருக்குது. என்லார்ஜ்டு இமேஜ் ஹேஸ் பீன் ஃபார்ம்டு. நவ் ஹியர் இப்போது நம்ம பிரின்சிபல் இண்டிவிஜுவலாக பார்த்தோம். ஆப்டிக்கல் சென்டர், சி சென்டர் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஃபோக்கஸ். இப்போது ஒரு 3 பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு பிட்வீன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர். இப்போது பிரின்சிபல் ஃபோக்கஸ், ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னும் போது லென்ஸ்னுடைய டிஸ்டன்ஸை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் தள்ளி வச்சுக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் வந்து இந்த பக்கம் போயிடுது. இப்போ எப்படி கான்கேவ் லென்ஸ் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போயிடுது. அப்போ கான்கேவ் லென்ஸில் உங்களுக்கு எப்படி இமேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சோ அதே மாதிரி இங்கே இமேஜ் வந்து உங்களுக்கு கன்வர்ஜ் தான் ஆயிருக்கு. பட் பிரின்சிபல் ஃபோக்கஸ்னுடைய டிஸ்டன்ஸ் என்லார்ஜ் ஆனதுனால, இந்த பிட்வீன் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆப்டிக்கல் சென்டரில் இருந்ததுனால இங்கே உங்களுக்கு விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது இமேஜ்னுடைய சைஸ் கம்ப்ளீட்டாக என்லார்ஜ் than that of the object. Next, now by this topic we came to the end of. இப்போ நமக்கு கான்வெக்ஸ் லென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்தோம். அப்போ அந்த கான்வெக்ஸ் லென்ஸில் ஒவ்வொரு அந்த ஆப்ஜெக்டை பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஒவ்வொரு ஏரியாவில் வைக்கும்போது எப்படிலாம் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுங்கிற டீப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நமக்கு ஃபைனலாக இந்த டாபிக்னுடைய அப்ளிகேஷன்ஸ். நவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். Application is nothing but where are they using this convex lenses, how they have been used. See, convex lens are also used as camera lenses. நம்ம டைப்ஸ் இந்த டாபிக் இன்ட்ரோ ஸ்டார்ட் ஆகும்போதே இமேஜில் நான் கொடுத்துருக்கேன், கேமரா லென்ஸில் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்போது. அப்போது ஆல்சோ திஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்னிஃபையிங் லென்சஸ். மேக்னிஃபை அப்படின்போது நமக்கு இப்போ ஐ ப்ராப்ளம்ஸ் ஏதாவதுனா நம்ம மேக்னிஃபையிங் கிளாஸஸ் லென்சஸ் யூஸ் பண்ணுவோம், அதாவது கண்ணாடி யூஸ் பண்ணுவோம், இன்னொரு லென்ஸ் வச்சு வியூ பண்ணுவோம் ஆப்ஜெக்டை. ஸோ தட் இஸ் வாட் மேக்னிஃபையிங் லென்சஸ் மீன்ஸ். ஆப்டிக்கல் இது தான் நம்ம மேக்னிஃபையிங் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் making microscope, telescope as well as slide projectors. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஸ்லைட் ஷோஸ் பார்த்துட்டு இருக்கீங்களே, அந்த ஸ்லைட் ப்ரொஜெக்டர், அது டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் திங், ஃபார் வாட் பர்பஸ் இட் ஹாஸ் பீன் யூஸ்டு. இப்போ ஒரு ஐ டிஃபெக்ட் விஷனில் நமக்கு ப்ராப்ளம் அப்படின்னா ஷார்ட் சைட்னஸ், ஃபேர் சைட்னஸ், அதாவது கிட்ட பார்வை, தூர பார்வை குறைவுன்னு சொல்கிறாங்களே அதுதான். இப்போ இந்த ஹைப்பர் மெட்ரோபியா அப்படிங்கிறது ஃபார்ஸ், அதாவது தூர பார்வை. They are used to correct the defect of vision called hypermetropia. Now refraction through concave lens. இப்போ first convex lens full complete பண்ணியாச்சு. Now we have been entered to concave lens. இப்போ concave lens infinity rangeல வச்சிட்டோம். அப்போ நமக்கு என்ன image form ஆகும், virtual image will be formed at the focus point. அப்போ image நோடைய size வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பிரின்சிபல் ஆக்சிஸ் அட் அ ஃபைனட் டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஃபைனட் டிஸ்டன்ஸில், பட் எங்கே வைக்கிறோன்னா பிரின்சிபல் ஆக்சிஸில் வைக்கிறோம். அப்போது principal axis in the sense when an object is placed at a finite distance from lens, here the same virtual image is formed between center as well as the focus of concave lens. Images, size of the image is small. ரெண்டு இன்ஃபினிட்டியில் இருக்கும்போதும் சரி, ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருக்கும்போதும் சரி, என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகுது, விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அந்த இமேஜ்னுடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும், சின்னதாக இருக்கும். ஓகே, அப்போ இமேஜ்னுடைய சைஸ் வந்து லாங்காக இருந்து ஒரு ஷார்ட் சைட்னஸ்,
அந்த இமேஜ்னோட சைஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஃபோக்கஸ் பாயிண்டில் இருக்கும்போது சரி, நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும்போது, அது விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகும்போது சரி, இமேஜினுடைய சைஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஷார்ட், அதாவது ஸ்மாலாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது the distance between the object as well as the lens, how it has been happened is only because of the distance is decreased. எதனோட டிஸ்டன்ஸ், நம்ம பிளேஸ் பண்ண லென்ஸ், அதனோட ஆப்ஜெக்ட், நம்ம எந்த ஆப்ஜெக்டை வியூ பண்ணோம், ஃபோக்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஆப்ஜெக்ட்டும் அந்த நம்ம வச்ச லென்ஸ் இருக்க இந்த லென்ஸோடைய டிஸ்டன்ஸும் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த இமேஜ்னுடைய இதுவுமே டிக்ரீஸ் ஆகிருக்கு, டிஸ்டன்ஸுமே டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஃபர்தர் the size of the image formed increases. அப்போ எப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் லென்ஸ்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ப்ராட் ஆகிடும். ஏன்னா இது ரேண்டமாக ஸ்ப்ரெட் ஆகுது தானே. கான்கேவ் லென்ஸ் அப்படின் போது டைவர்ஜிங் தான். அப்போ அதனோட டிஸ்டன்ஸ் இன்னும் நம்ம தள்ளி ஸ்லைட்டாக மூவ் பண்ணோன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இமேஜினோட சைஸ் என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த three outcomes of concave lenses. Now we came to the end of concave lens. So finally we have seen the applications of concave lenses. Fine. So okay, concave lenses வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, it is used as eye lens of Galilean telescope. அப்போ டெலஸ்கோப்பில் we have lot of telescope. heliocentric theory படி அதுக்கு ஒரு டெலஸ்கோப் இருக்குது. இப்போ எப்படின்னா ஸ்டார்ஸ் வியூ பண்ணுறதுக்கு, ஹெவன்லி பாடிஸை ஸ்கையில் இருக்கக்கூடிய ஹெவன்லி பாடிஸ் வியூ பண்ணுறதுக்கு we have individual telescopes. ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கலிலியன் டெலஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு சில ஐ லென்ஸாகவுமே கான்கேவ் லென்ஸ். ஏன்னா நிறைய பேத்துக்கு ஒரு சிலர் வந்து இப்போது ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண் ஷார்ட் சைட்னஸ், ஃபேட் சைட்னஸ்னால யூஸ் பண்ண மாட்டாங்க. மேபி ஹெட்ஏக், லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் கலிலியன் டெலஸ்கோப் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லென்ஸாக யூஸ் he detect that. And this is also used for wide angle spy hole in doors. ஒன்று நம்ம நம்ம டோர் இருக்குல்ல, நம்ம வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல், ஸ்பை ஹோல் மாதிரி வச்சுருப்போம். அது எதுக்குன்னா யாராச்சும் வெளியே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்திருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. அப்போது தட் ஸ்பை ஹோல் எதுக்கு அந்த டோரில் நம்ம ஸ்பை ஹோல் வைக்கிறோன்னா, அந்த ஸ்பை ஹோலில் இருக்கக்கூடியது அது பார்த்திங்கன்னா சின்னது தான், பட் அவுட்டில் இருக்கக்கூடிய பேக் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை பீப்புள்ஸோ கிளியராக நமக்கு வியூ பண்ணி காட்டும், ப்ராடாக காட்டும். அப்போ அது வைட் ஆங்கிள். ஸோ அந்த இடத்துல என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்சஸ். அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு கரெக்ட் தி டிஃபெக்ட் ஆஃப் விஷன் விச் இஸ் கால்ட்